மனப்பான்மையை நாமே ஒருபோதும் வைத்திருக்க கூடாது. நாம் மிகவும் திறந்த மனதுடன் இருந்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். அது சரியா தவறா? அதுவே ஒரே அளவுகோலாக இருக்க வேண்டும். எனவே இந்த புத்தகத்தை விமர்சிக்க நான் போகும்போது எனக்கு ஒரே கவலை, வெண்டி டானிகரின் கருத்து சரியா தவறா என்பதுதான். அவருடைய கருத்து என்ன? அவர் இந்த புத்தகத்தை ஏன் எழுதியுள்ளார்? இதுவே மிக முக்கியமான விஷயம். இப்போது அந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது அவர் என்ன சமர்ப்பிக்க விரும்புகிறார், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார். இங்கே சற்று கவனித்து பாருங்கள். இந்த புத்தகத்தின் பின்புற பக்கத்தை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது இந்த விளம்பரத்தில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பிரபலமான சில முக்கிய நபர்களின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் இடம்பெற்றுள்ளதை நீங்கள் தெளிவாக காணலாம். டொனால்ட் ஆர் டேவிஸ் என்ற ஒருவர் இருக்கிறாரு. அவர் ஒரு புகழ்பெற்ற இந்தியவியல் அறிஞர். அவர் சொல்வது, வெண்டி டோனிகர் மீண்டும் அதையே செய்கிறார். இந்த புத்தகம் எனது சொந்த பணியை சவால் செய்கிறது என்பதால் நான் விரும்பி வெறுக்கும் ஒரு புத்தகம். இது பழைய இந்திய நூல்களில் உள்ள செக்ஸ் மற்றும் அரசியல் குறித்த தன்னம்பிக்கை நெறிமுறைகளுக்கு எதிரான எதிர்ப்பை நாம் அனைவரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இங்கே உள்ள கருத்து என்னவென்றால், அவளது கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும். மேலும் அர்த்த சாஸ்திரம் மற்றும் காமசூத்திரம் ஆகியவை அரசியல் அல்லது ஆட்சிக்கான முக்கிய நூல்கள் மற்றும் காமசூத்திரம் காமக்கலை அல்லது பாலியல் குறித்த நூல் ஆகியவற்றில் நிறைய நெறிமுறைகள் உள்ளன என்பது. பிறகு ஒரு மிகச்சிறந்த மனிதர் பெயர் பேட்ரிக் ஒலிவெல்லே. அவர் தர்ம சாஸ்திரங்கள்ல மிகவும் புகழ் பெற்ற அறிஞர். ஒரு புரட்சி ஏற்படுத்தும் புத்தகம். வெண்டி டோனிகர் அர்த்த சாஸ்திரம் மற்றும் காமசாஸ்திரம் என்ற பிரிசம் மூலம் ஏற்கப்பட்ட தர்ம கருத்துக்களை புரட்டி போடுகிறார். இது வெறும் புதுமை அல்ல. புதுமை என்று மேற்கொள்ள, இது போன்றது இதற்கு முன்பு எப்போதும் செய்யப்படவில்லை. அந்த அறிஞர் சொல்வது, இது ஒரு அதிசயமான புதிய பார்வை என்று. இப்போது இது நிச்சயமாக பிரசஸ்தி, அதாவது அந்த புத்தகத்தை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லப்படுவது.